குட் ஈவினிங். என்னோட சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? தலைமை வந்து எப்போவுமே வேறு லெவல் தான். டெம்பரேச்சரில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 8.5 டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு பெங்களூரில். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான் எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்தேன். ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா காலையிலே மட்டன் பிரியாணி வேணும், சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சண்டேனால். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போட்டு நம்ம பிரியாணி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாத்தையும் கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த பிரியாணி வாசனைக்காகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ நைட்டு வந்து ரைஸ் வச்சதில் ஒரு பவுலுக்கு மேலே ரைஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஜீரகம், பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சி அதை நானே மாடியில் ஒரு 10 மணிக்கு மேலே வெயில் அடிக்கவும் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மட்டன் வாங்குற வேலை இருந்துச்சு. ஸோ வெளியில் போயணும்னு சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த வாக்கிங் வரும்போது டெய்லி 2 க்ரோட்டன்ஸ் பார்த்து வச்சுருப்பேன். அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இது வந்து 2 o'clock எடுத்த வீடியோ. 2 மணிக்கெலாம் வெயில் எந்த அளவுக்கு போட்டிருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ எல்லாத்தையுமே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அகைன் மாடி ஏற தேவை கிடையாது. ஸோ நம்ம பால்கனிலே காய வச்சு எடுத்துக்கலான்னு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நான் வந்து மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, தண்ணி குழம்பா இருந்தாலும் சரி, எலும்பு குழம்பா இருந்தாலும் சரி, மசாலா வந்து வீட்டிலேயே கையால் அரைச்சி தான் வைப்பேன். ஸோ மல்லி, மிளகா, அதுக்கப்புறமேல் வந்து கசகசா, சோம்பு, ஜீரகம் எல்லாமே போட்டு மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இந்த மதுரை ஸ்டைடு பார்த்துருக்கீங்க அப்படின்னா நாட்டு சுரக்காய் சேர்த்து எலும்பு குழம்பு வைப்பாங்க. ஸோ நான் வந்து எலும்பு போடாமல் கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சம் மட்டன் கலந்து வாங்கிட்டு வந்து அதில் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அந்த சுரக்காவோட எசன்ஸ் இறங்கி அந்த மட்டன் தண்ணி குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது எல்லா வில்லேஜ் ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. ஸோ தை மாதம் வந்துச்சுன்னா மொச்சை போட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.